கீழே நரேந்திர மோடிக்கு ஏன் இவ்வளவு புகழ் கிடைக்குது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கேட்கிறாங்க. நரேந்திர மோடிக்கு அப்படி என்னங்க அட்வான்டேஜ் இருக்கு? நரேந்திர மோடி கூட வேலை பார்த்தவர் பிரசாந்த் கிஷோர். பிறகு அவர் எப்படியாவது தோற்கடிக்கணும்னு பார்த்துட்டு அவர் பாவம் ஜன்சுராஜ் கட்சியில் ஆரம்பிச்சுட்டு கட்சி நடத்துற எவ்வளவு கஷ்டம்னு கண்டுபிடிச்சாரு. அட்வைஸ் பண்றது ஈஸி போல, நடத்துறது ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு. அவர்கிட்ட நரேந்திர மோடியுடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்ட போது அவர் சொன்னார், நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தரை அனுபவம் இந்தியாவில் இன்னொரு தலைவருக்கு இல்லை அப்படின்னு. அவர் தான் இந்தியாவில் முழுக்க முழுக்க எப்படி நம்ம மகா பெரியவர் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க 3 முறை பாத யாத்திரையாவே போயிருக்கிறாரோ அதனால நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுக்க சுத்தி இருக்கார். அவர் இந்தியாவில் எந்த ஊர் பேரை சொன்னாலும் தேர்தல் காலத்தில் சுத்தக்கூடிய அரசியல்வாதி இல்ல. அவர் பிரச்சாரக்கா இருந்த காலத்துல இருந்து அவ்வளவு சுத்தி இருக்கார். அதனால என்ன தெரியுது, ஒவ்வொரு ஊருக்கும் அதனுடைய தன்மை என்ன தெரியுது. அதனால தான் இப்ப இவங்க டிஸ்கஷன்ல பேசிட்டு இருந்தது போல ஒவ்வொரு ஊருக்கும் லோக்கலா யோசிக்கிறார். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு ப்ரமோஷன் போட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல பால்கோவா விக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பால்கோவா ப்ரோமோட் பண்ணணும். ஏன்னா எங்க ஊர்ல பால்கோவா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோமோட் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு ஸ்டால் வச்சு கொடுத்து நீ போய் பால்கோவா வில்லுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட்டை விக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்கேயோ டெல்லியில உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் இருக்குன்னா ஏன் அப்படின்னா அவருக்கு திரையை விட தரை நன்றாக தெரியும். அவருக்கு தெரியக்கூடிய திரை கிட ஸ்கிரீன் கிட தரை. அப்ப நாம அந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா அவருடைய கனவுகள் கனவுகளாவே நிற்கும். மறந்துடக்கூடாது.